அனைவருக்கும் வணக்கம். நான் பூமா கௌரி சங்கர் பேசுகிறேன். என்னுடைய பதிவுகளுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், சப்ஸ்கிரைபுங்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப்டுன்னு உங்களுக்கு காமிச்சா நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனையிலான உருவான அடுத்த கதைக்குள்ளே போகலாம் வாங்க. கதையின் பெயர் அந்த ஒரு நாள். என்னால் முடியாததுன்னு ஒன்று இருக்குமா? அதை முடிச்சு காட்டுற கடவுள்னு சொல்கிற பிரபஞ்ச சக்தி உண்மையா? இதோ எனது வாழ்வின் ஒரு சம்பவம். இந்த கேள்விகளுக்கு பதிலாய். எனது பெயர் டாக்டர் கார்த்திகேயன். நான் ஒரு நியூராலஜிஸ்ட். பிரெயின் சம்பந்தப்பட்ட துறையில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றவன் டெல்லி எய்ம்ஸில் என்று சொல்லிக் கொள்வதில் மிகுந்த பெருமை எனக்கு எப்போதும் உண்டு. எனது மனைவி கல்லூரியில் இருந்து பழக்கம். நல்ல அறிவு, சமூக அக்கறை மிகுந்தவள். அவள் ஐடி ஃபிசிஷியன். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அதாவது வைரஸ், பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகளினால் உண்டாகும் நோய்களை பற்றிய துறை. எனக்கு கடவுள் நம்பிக்கை என்பது அறவே கிடையாது. உயிர் இருப்பதும் பிரிவதும் வாழ்க்கையின் ஒரு பகுதியே என்பதும் இவ்விரண்டிற்கும் பெரிதளவு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியமற்றது என்பதே என் எண்ணம். எனது மனைவி டாக்டர் லலிதா கார்த்திகேயன் மிகுந்த நாட்டுப்பற்று, கடவுள் பக்தி இரண்டும் கொண்டவள். எனக்கு கடவுள் பக்தி இல்லை என்ற போதும் நாட்டை விட்டு கொடுக்காதவன்தான் நானும். பல நாடுகளின் முன்னணி ஹாஸ்பிட்டல்களில் இருந்து இருவருக்கும் ஜாப் ஆஃபர்ஸ் வந்த போதும் ஒரே முடிவாக மறுத்துவிட்டிருக்கிறோம். இந்நாட்டில் கற்ற கல்வி இந்நாட்டிற்கே அர்ப்பணிப்பு என்பதே எங்கள் இருவரின் ஒரே பதிலாக இருந்து வந்தது. டெல்லியில் படிப்பு முடித்தது முதல் அங்கேயே வேலையும் அமைந்துவிட்டது இருவருக்கும். 2020 ஆண்டோடு திருமணமாகி 35 வருடங்கள் கடந்துவிட்டது. இத்தனை வருடங்களில் இதுபோல் ஒரு நீண்ட பிரிவு ஏற்பட்டதாய் நினைவுகளில் இன்றளவும் இல்லை. கொரோனா வைரஸ் விஸ்வரூபம் எடுத்து மனித இனத்திற்கே பெரும் சவாலாய் நம்மை பார்த்து ஏளனமாய் நகைக்கும் தருணம். எனது மனைவி ஐடி ஃபிசிஷியன் ஆதலால் கொரோனா ஸ்பெஷல் வார்டில் பணி. இன்றுடன் 75 நாட்கள் அவளை பார்த்து. தொலைபேசியில் எப்போதாவது பேசுவதோடு சரி. ஒரு 10 நாட்களுக்கு முன், என்னங்க நான் தான் லலிதா பேசுகிறேன், ஒரு விஷயம், கோவிட் பாசிட்டிவ்னு எனக்கு இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஒன்றும் பயம் இல்லை, காம்ப்ளிகேஷன்ஸை ரேர் தான், உங்களுக்கு தெரியாதது இல்லை, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு தான். ஓகே பைங்க, வில் டேக் சம் ரெஸ்ட் என்று ஃபோனை கட் செய்தாள். நானும் டாக்டர் ஆதலால் தேவையற்ற பயம் எனக்கு என்றும் இருந்ததே இல்லை. டேக் கேர், ஸ்லீப் வெல் அண்ட் டேக் ரெஸ்ட், யூ வில் பி ஃபைன் என்று டெக்ஸ்ட் செய்துவிட்டு எனது பணியை தொடர்ந்து வந்தேன். நாட்டின் முக்கிய கட்சியின் மிக முக்கிய பிரமுகரான மிஸ்டர் ஜெகநாதன் அவருக்கு மூளையில் கட்டி, மேலிக்னன்ட் டியூமர், மிகவும் கிரிட்டிக்கலான கேஸ். அவருக்கோ வயது 70 தொட்டு இருந்தது. பெரும் புள்ளி. எம்டியிடமிருந்து அழைப்பு. டாக்டர் கார்த்திகேயன், யூ நோ தி கிரிட்டிகாலிட்டி, ஆல் இன் யுவர் ஹேண்ட்ஸ் நவ், ட்ரை சேவிங் திஸ் மேன் என்று ரெக்வெஸ்ட் வைத்தார். அவரது கட்சியிலும் முக்கிய பிரமுகர்களும் குடும்ப உறுப்பினர்களும், டாக்டர் உங்களை தான் நம்பியிருக்கோம், இவர் கட்சிக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கும் ஒரு பெரிய சொத்து, ப்ளீஸ் டாக்டர் காப்பாத்திருங்க டாக்டர் என்றனர் கண்ணீர் துளிகளுடன். டோன்ட் வரி, ஐ வில் டூ மை பெஸ்ட் என்று அவரது பிரிலிமினரி டெஸ்டுகளை சரிபார்த்து 70 வயதை கடந்திருந்ததால் மூளையின் சர்ஜரியை தாங்கும் சக்தி குறைவாகவே இருந்தது. டியூமரின் அளவும் பெரிதாகிக் கொண்டே சென்ற காரணத்தால் சர்ஜரியின் நாளை விரைவாக முடிவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் நானும் எனது மருத்துவ குழுவும் இருந்தோம். அடுத்த 2 நாளில் சர்ஜரியின் டேட்டை ஃபிக்ஸ் செய்தோம். அப்போது எனது செல்லில் அழைப்பு. ஹலோ, இஸ் திஸ் டாக்டர் கார்த்திகேயன்? யா, எஸ். மே ஐ நோ ஹூ இஸ் திஸ்? சார், திஸ் இஸ் டாக்டர் குமார், ஐடி ஃபிசிஷியன், டாக்டர் லலிதா மேடமோட ஜூனியர். ஓ யா, டெல் மீ. சார், மேம் இஸ் கிரிட்டிக்கல். நேற்று வரைக்கும் சிம்டம்ஸ் கம்மியாக இருந்தது, பட் ஃப்ரம் டுடே மார்னிங் ப்ரீத் பண்ண கஷ்டப்பட்டாங்க. நவ் இன் வென்டிலேட்டர். ஓ, இஸ் இட்? How about her vitals? Yeah, okay sir.
பட் வெண்டிலேட்டர் சப்போர்ட் 80%. டோன்ட் வரி சார், வி ஆர் ப்ரேயிங் ஃபார் ஹர் என்று சொல்லி ஃபோனை கட் செய்தார் டாக்டர் குமார். உடல் முழுதும் பதட்டம் சூட ஆரம்பித்தது. சற்றும் எதிர்பார்த்திடாத தருணத்தில் வாழ்க்கையின் மிக இக்கட்டான கட்டத்தில் இருப்பதை உணர்ந்தவனாய் நான். எம்டியிடமிருந்து அழைப்பு. டாக்டர், உங்கள் மனைவியை பற்றி கேள்விப்பட்டேன். வெரி சேட், பட் டோன்ட் வரி, ஷி வில் பி பேக், ஷீ இஸ் அ ஃபைட்டர் என்று ஆறுதல் சொல்லி, உங்களால் நாளைக்கு சர்ஜரி பண்ண முடியும்ல, யூ கேன் ஹேண்டில் இட் ரைட், பெரிய விசிபிலிட்டி இருக்கு, பிஎம்ஓ ஆஃபீஸ் வரைக்கும் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு இன்ஃபார்ம் செஞ்சாச்சு. நோ ப்ராப்ளம் சார், ஐ கேன் ஹேண்டில் அண்ட் ஐ வில் ஹேண்டில் என்று சொல்லி முடித்தேன். அடுத்த நாள் காலை டாக்டர் குமாரிற்கு அழைத்தேன். ஹவ் இஸ் ஷி டூயிங்? சார், இன்னும் கிரிட்டிக்கல் தான், வெண்டிலேட்டர் சப்போர்ட்டோடு தான் மேம் இருக்காங்க. ஸோ ஃபார் நத்திங் பாசிட்டிவ். சாரி சார், ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சர்ஜரியை ஹேண்டில் பண்ணுறேன். சர்ஜரி டைமே 8 மணி நேரம். ஸோ என்னால் எந்த காலையும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் நான் வந்து உங்களை கூப்பிடுறேன். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர் என்று ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் செய்தேன். மிக மிக கடினமான மற்றும் சவாலான சர்ஜரி ஆப்ரேஷன் தியேட்டரிற்குள் நுழைந்ததும், இந்த ரூமில் இருக்கிற எல்லாரோட கொரோனா டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எனக்கு வேணும். எல்லாரும் நெகட்டிவ் ரைட், இன்க்ளூடிங் பேஷண்ட்? எஸ் சார், ஆல் நெகட்டிவ் என்றார் எனது அசிஸ்டன்ட் டாக்டர். ஓகே, தென் வி ஷில் ஸ்டார்ட் த ப்ரொசீஜர். கீப் மானிட்டரிங் த பேஷண்ட்ஸ் வைட்டல்ஸ். ஜெகநாதன் சார், ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. அனஸ்தீஷியா கொடுக்க போகிறாங்க. யூ வில் ஸ்லீப் நைஸ்லி. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது யூ வில் பி எ நியூ மேன் என்று அவரது தலையை கோதிவிட்டேன். அப்போது லலிதாவின் குரல். இனிமே என்னை பற்றி கவலைப்பட வேண்டாங்க, நான் இப்போது ரொம்ப நிம்மதியான இடத்துல இருக்கேன். கேரி ஆன் வித் யர் டியூட்டி என்று முடிந்தது அசரீதியாய் அவளது குரல். வியர்வை வழிய ஆரம்பித்தது. கைகள் நடுங்கத் தொடங்கின. சார், ஆர் யூ ஆல்ரைட்? என்னாச்சு? இஸ் எவ்ரிதிங் ஃபைன் என்ற கேள்வி என்னை சுய நினைவிற்கு கொண்டு வந்தது. எனது அம்மா இறந்த அன்றும் மிக கிரிட்டிக்கலான சர்ஜரியில் இருந்திருந்தேன். இது எனக்கு பழக்கப்பட்டிருந்தது. பர்சனல் சாரோஸ் எனது ப்ரொஃபஷனை பாதிக்க விட்டது கிடையவே கிடையாது. நோ ப்ராப்ளம், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபைன், லெட் ஸ்டார்ட் என்று தொடங்கி 8 மணி நேர சர்ஜரியை முடித்தேன். மிகவும் சிக்கலான சவாலான இடம். டியூமரையும் அதனுடைய வேரையும் கண்டு அறிந்து வெட்டி பிடுங்கியிருந்தேன். ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் ஸ்டேபிள். எனது குழுவில் 25 டாக்டர்கள் இருந்தனர். என் தலைமையில் அனைவர் முகத்திலும் சந்தோஷம். வெளியே வந்து, ஜெகநாதன் சார் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், இந்த கிளாஸ் வழியாக அவரை பார்க்கலாம், இன்னும் 2 நாளில் ஜென்ரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்கிறேன் என்றவுடன் அவரது மனைவி கையை பிடித்து அழுதே விட்டார். சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களை மட்டும்தான் மலை மாதிரி நம்பியிருந்தோம், காப்பாற்றிட்டீங்க சார், காப்பாற்றிட்டீங்க. இந்தாங்க சார், பழனி பஞ்சாமிர்தம், எங்கள் குலதெய்வம், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு குறையும் வராது சார், எடுத்துக்கோங்க சார் என்றார். கீப் இட் ஆன் மை டேபிள் என்றவாறே அவர்களை கடந்து ஃபேஸ் வாஷ் செய்து எனது முகத்தை கவனித்தேன். சந்தோஷ ரேகை துளியும் இல்லை, கவலை பற்றிய முகம். லலிதா எனது உயிர். ஏனோ மனது ஒரு நிலையில் இல்லை. எனது கைகளில் ஒன்றும் இல்லை என்ற உணர்வே மேலோங்கியது. மருந்து இல்லா நோயின் பிடியில் எனது மனைவி. என்னாலோ வேறு யாராலோ அவளை காப்பாற்ற என்ன செய்துவிட முடியும் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் செவிகளில் ஒலித்தது. அவளுக்கு வயது 60 கடந்திருந்தது. அவளால் இதனை தாண்ட முடியுமா? வலியை பொறுத்து உயிர் பெற்று வருவாளா? ஏனோ மனம் நம்பிக்கையை கொடுக்க மறுத்தது. செல்லை ஸ்விட்ச் ஆன் செய்தேன். டாக்டர் குமாரிற்கு அழைத்தேன். ஹலோ டாக்டர், திஸ் இஸ் கார்த்திகேயன் ஸ்பீக்கிங். யா சார், உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். சொல்லுங்கள் சார், ஐ எம் ரெடி டு ஹியர் எனிதிங் என்றேன். சிரித்தவாறே டாக்டர் குமார், எஸ், ரெடி டு செலிப்ரேட் சார், மெடிக்கல் மிராக்கிள், மேம் இஸ் ரிட்டர்னிங் டு நார்மல் சார். யூனோ, அவங்க ஸ்மைல் கூட பண்ணாங்க. ஜஸ்ட் 20% தான் வெண்டிலேட்டர் தேவைப்படுது. இப்போ 2 ஹவர்ஸாக அவங்களே ப்ரீத் பண்ணுறாங்க என்றார். தேங்க்ஸ் எ லாட் குமார், தேங்க்யூ ஸோ மச்
என்று ஆனந்தத்தின் கடலில் மிதந்தவனாய் நான், சார் எனக்கு தேங்க் பண்ணாதீங்க, கடவுளுக்கு பண்ணுங்க. இங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. வி டோன்ட் ஹாவ் கொரோனா க்யூர் மெடிசன் சார், யூ நோ வெரி வெல். இங்கே சிஸ்டர்ஸ் எல்லாரும் 5 நாளாக 8 மணிக்கு ப்ரேயர் செஞ்சாங்க. நிறைய டாக்டர்ஸ் 5 முறை நமாஸ் பண்ணாங்க. நான் கூட மொட்டை அடிக்கிறதா வேண்டியிருக்கேன் சார். மேடம் அவ்வளவு இந்த ஹாஸ்பிட்டலுக்காக உழைச்சிருக்காங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு தெரியும், ஆனால் நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு ஒரு நேரம் எல்லாருக்கும் வரும். அப்போ நாம் சாயறதுக்கு ஒரு தோளா, இதை நீ தான் சரி செய்யணும்னு பெட்டிஷன் போட ஒரு இடமா? நம்பிக்கை தர ஒரே வழியாக இருக்கிறது என்னை பொறுத்தவரை கடவுள். நீங்கள் வேணும்னா பேர் தெரியாத பிரபஞ்ச சக்தின்னு வச்சுக்கோங்க என்று சிரித்தவாறே ஃபோனை கட் செய்தார். எனது மேஜையில் இருந்த பஞ்சாமிர்தமும் சரி, கேலண்டரில் சிரிக்கும் விநாயகரும் சரி, சாட்டையால் அடித்து ஒன்றை புரிய வைத்தது போல் ஓர் உணர்வு. உலகமே ஓர் நாடக மேடை, நாம் அனைவரும் வெறும் நடிகர்கள், ஆட்டி வைப்பது இந்த பிரபஞ்சத்தின் உயரிய சக்தி என்பது. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு முதல்ல நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்த வாரம் விறுவிறுப்பான இன்னொரு கதையில் மீண்டும் இணையலாம். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.